கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கைஸ், நாம் இந்த வாட்டி எங்கே போகிறோன்னா கொடைக்கானல் போகிறோம். இந்த ட்ரிப் வந்து கொடைக்கானலுக்கு. வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா வந்து மதுரைக்கு பக்கத்தில் ஹோட்டல் கிட்ட நிற்கிறேன். பெட்ரோல் போட வந்தோம். பக்கத்தே ஹோட்டல் சாப்பிட்டு அங்கேயாவது அப்படியே கிளம்புறோம். ஸோ டேரக்டாக பூம்பாறைக்கு தான் ஃபஸ்ட்டு போகலான்னு இருக்கிறேன். பூம்பாறை, மன்னவன்னூர். ஸோ கொடைக்கானல் போயிட்டு அங்கேருந்து பூம்பாறை, மன்னவன்னூர். வாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவோம். கைஸ், நம்ம இப்போ மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிற வழியில் இங்கே மஞ்சளா டேம் அப்படின்ற ஒரு ஸ்பாட்டுக்கிட்ட நிப்பாட்டியிருக்கோம். டேம் அதோட வியூ வந்து சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த ஃபுல் டேமோட வியூ சூப்பராக இருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் நிறைய வாட்டி. பட் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இறங்கி பார்க்குறேன். நல்லாவே தெரியும், நல்லா இருக்கு இந்த இடம். இந்த வியூ பாயிண்டில் இது நான் நின்னதில்லை. இப்படி ஒரு வியூ பாயிண்ட் இருக்கிறதே தெரியாது. இப்போ டிரைவர் தான் சொன்னார், நல்லா இருக்கு. டம்டம் பாறை வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டம்டம் பின்னாடி பார்க்குற இடம் தான் டம்டம் பாறை வியூ பாயிண்ட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இவ்வளோ நாள் வந்து இந்த இடம் வந்து க்ளோஸ்டாக தான் இருந்தது. இடம் ஓப்பன் ஆகிருக்கு. பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் இப்போ டம்டம் பாயிண்ட்டோட வியூ பாயிண்ட்டு. நான் இப்போ மேலே இருந்து நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ இங்கேருந்து அந்த அணை கூட தெரியுது. வியூ பாயிண்ட் மெயினாக வரது இந்த சில்வர் கேசட் ஃபால் பார்க்க இருக்கேன். இவ்வளோ நாள் திறந்துல்ல இது. இப்போ வந்து ஒரு 10 ரூபா கலெக்ட் பண்ணிக்கிட்டு விடுறாங்க. ஆனால் சரியான கூட்டங்க, சும்மா கூட்டம். மேலே நின்று எடுக்கவே முடியல. இப்போ கீழேருந்து எடுக்கிறேன். கைஸ், நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் சில்வர் கேசட் ஃபால். கொடைக்கானல் என்ட்ரன்ஸ் கரெக்டாக அந்த டோல் முடிஞ்ச உடனே வர்ற ஸ்பாட் இது. செம்மையாக இருக்குது பாருங்களேன். கைஸ் பாருங்க, சில்வர் கேசட் ஃபால். நம்ம இப்போ பூம்பாறை போகிற ரூட்டில் இருக்கிறோம். ஒரு ரூட்டில் ஒரு இடத்துல ஃபால்ஸ் மாதிரி, ஃபால்ஸ் கிடையாது பட் அந்த மாதிரி விழுந்துட்டுருக்கு. கைஸ், இங்கே பாருங்க, பூம்பாறை வில்லேஜ். அப்படியே அந்த வியூ ஃபுல்லாக அப்படியே தெரியுது. இங்கேருந்து இந்த அப்படியே போனீங்கன்னா பின்னாடி வரணும். லாஸ்ட் டைம் பார்த்தது வேறு இடம், பட் இங்கே வேற ஒரு இடத்துல நின்று பார்க்குறோம். இங்கே பாருங்க கைஸ், இன்னொரு வியூ பாயிண்ட்டு பக்கத்துலேயே தான். பட் ஆனால் அல்டிமேட்டாக இருக்குது. அப்படியே டோட்டல் ஊருமே கவர் ஆகுது பாருங்க. செம்மையாக இருக்குதுங்க, செம்மையாக இருக்குது பாருங்களேன். மன்னவன்னூர் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடியும் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் மன்னவன்னூரில். ஸோ பாருங்க, இங்கே பாருங்க. அந்த மேட்ல சரியான இடங்க இது. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது இடம் பாருங்க. அடிக்க விழுந்துட்டோன்னா பயமாக இருக்குது. ஸோ அப்படியே முன்னாடியே பார்த்துட்டே போகிறேன்.
சரியான இடம் கைஸ், சரியான இடம், சான்ஸே இல்லை கைஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சரியான இடம். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து கொடைக்கானல் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க. என்ட்ரி டிக்கெட் வந்து 20 rupees வாங்குறாங்க பெர் ஹெட்டு. பட் சூப்பரான இடங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் காரில் தான் வர முடியும்னு நினைக்கிறேன். பஸ் இருக்குது, மன்னவனூர் போகிற பஸ்ஸு. பட் ஃப்ரீக்வன்சி எவ்வளோன்னு தெரியல, எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும்ன்ட்டு எனக்கு தெரியல. மைட் பி தெரிஞ்சால் நான் ரிசர்ச் பண்ணிவேன்னா நான் போடுறேன் அது. பட் கண்டிப்பாக இங்கே வாங்க, சரியான இடம். ஷீப் தான் நான் இன்னும் பார்க்கல, போய் பார்க்கணும். நம்ம பின்னாடி பார்க்குறது தான் மன்னவனூர் லேக்கு. லேக்கே கொஞ்சம் சுருங்கி போய் கிடக்குது, தண்ணி இல்லை போல இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். மன்னவனூர் லேக்கோட பரிதாபமான நிலைமையாக இருக்குது. ஏன்னா இங்கே வரலும் ஹார்ஸ் ரைடு போன ஞாபகம்லாம் இருக்குது. அந்த பக்கம் வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, போட்டிங் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு மறந்து போயிடுச்சு டக்குன்ட்டு, நான் சொல்கிறேன். அந்த 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 ரைடும் போயிட்டுருக்குது. மன்னவனூரில் நமக்கு என்னென்னலாம் அவைலபிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷீப் ஃபார்ம் இருக்குது இங்கே. அங்கே வந்து ஷீப் ப்ளஸ் ரேபிட் ஃபார்ம், ஸோ இது ரெண்டும் இருக்குது. லக்கிலி நாங்கள் ரேபிட் ஃபார்ம் விசிட் பண்ணிட்டோம். பட் ஷீப் வந்து இல்லை. ஷீப் வந்து லாஸ்ட் டைம் வந்தப்பவும் இல்லை. பட் ஆனால் வந்து இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த லேண்ட்ஸ்கேப்ஸ், இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் வந்து நிறைய மேய்ஞ்சிட்ருக்கோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ வந்து இருக்குது, பட் கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஸோ அவ்வளோ தூரம் என்னால் போய் பார்க்க முடியல. ப்ராப்பரான வழியும் இல்லை, நிறைய ஃபென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்று. அப்புறம் இங்கே உங்களுக்கு ஹார்ஸ் ரைட் இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் பின்னாடி வந்து லேக் இருக்குது. அந்த லேக்கில் வந்து இப்போ இதுதான் கைஸ் ஹார்ஸ் ரைடு கூட்டிகிட்டு போவாங்க. அட்லீஸ்ட் முன்னாடியாச்சும் ரன்னிங்லேயாவது கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ வந்து அது வெள்ளமாக ஓடிக்கிட்டு கையில் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுதான் மன்னவனூர் ரேபிட் ஃபார்ம். அங்கே போகலாம் வாங்க. இல்லை இப்போ ரேபிட் ஃபார்ம் போகிறோம். ஸோ அங்கே இதே மாதிரி இங்கே குதிரை சஃபாரியும் பண்ணலாம். உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ரேபிட் ஃபார்ம். ரேபிட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மெடிக்கல் டெஸ்ட்டுக்காக தான் இங்கே வளர்த்துட்ருக்காங்க. நிறைய குட்டி போட்டிருக்கோம், குட்டி குட்டி ரேபிட்ஸ் நிறையா இருந்தது, பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருந்தது. சின்னதெல்லாம் இருக்கு. பெரிய ரேபிட்டு. பட் இப்போ நான் வந்து ஃப்ளாஷ் மட்டும் அடிக்கிறேன், அதோட கண்ணை மட்டும் நோட்டீஸ் பண்ணுங்க பாருங்களா. இந்த மாதிரி தாங்க இருக்குது, கண்ணு மட்டும் அப்படியே தனியாக தெரியுது, கிளிட்டர் ஆகுது ஃப்ளாஷ் ஆன் பண்ணால். இவங்க என்ன கொஞ்சம் ஃபோக்கஸ் கொஞ்சம் கரெக்டாகவே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ கரெக்டாக இருக்கும். பாருங்க, இப்படி தான் கைஸ் இருக்கு. இப்போ பூம்பாறை ஊருக்கே வந்தாச்சு. ஸோ மெயினாக வந்து நம்ம இந்த குழந்தைவேல் முருகன் டெம்பிளில் அதை பார்க்க தான் வந்தோம். ஸோ அதுதான் இப்போ உள்ளே நிற்கிறோம். செம்மையாக இருக்குதுங்க, சின்ன கோயில். சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து மலைன்றதை விட மலைக்கு மேலே வீடு வீடாக கட்டி பாருங்களேன். சுற்றி வந்து உங்களுக்கு ஒரு கோயில் மாதிரி ஒரு அட்மாஸ்பியரே இருக்குது. அந்த சிகப்பு ஒயிட்டு அந்த இது பார்க்கும்போது தான் கோயில் மாதிரி தெரியுது. நைஸ் டெம்பிள். இவ்வளோதான் உங்களுக்கு. பாருங்க, இங்கே ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆகிட்டு இருக்குது. ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. நல்லா இருக்குதுங்க, ஒரு அழகான கிராமம், அதில் ஒரு கோயில். இந்த கோயிலை சுற்றி தான் சொல்லப்போனால் ஊரே. கைஸ், இவ்வளோ நேரம் கொடைக்கானல் மாதிரியே இல்லை, இப்போ தான் அந்த கொடைக்கானல் ஃபீலே வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட்டு. இந்த பக்கம் நான் சைடில் இருக்கிறது வந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. ஆனால் பாருங்கள்
எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆகி ஒன்றுமே தெரியல, சுத்தமாக தெரியல. காமிக்கிறேன் பாருங்க எப்படி மிஸ்ட்டு கவர் ஆகிருக்கு பாருங்க. அந்த மரத்தை நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ எனக்கு முன்னாடி இருக்கிறது அதுவே ஒன்றும் தெரில. நீங்கள் பாருங்கள் ரோடு எல்லாம் லைட்டு போட்டு தான் வராங்க, வேறு லெவலில் இருக்குது. கைஸ் நம்ம இப்போ இந்த வீடியோவோட எண்ட் போர்ஷனுக்கு வந்தாச்சு. அடுத்த வீடியோவில் லேக்கு அப்புறம் குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிள், ஸோ அந்த இடங்கள்லாம் நான் காமிக்கிறேன். கவர் பண்ண முடியல எல்லாத்தையுமே இந்த வீடியோவில். ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் தமிழ் ட்ராவலர். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.